அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே சில பேருக்கு முகம் செவந்துரும். சில பேருக்கு முகத்துல புன்சிரிப்பு வரும். சில பேர் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருப்பாங்க. இந்த 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 ஆர்எஸ்எஸ் இயக்கம் ரீசெண்டா தான் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் நம்ம நாட்டுக்கு தேவையா இல்லையா? இதுக்கு பதில் தெரியணும்னா, இந்த இயக்கம் நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இவங்களோட கண்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம ஆர்எஸ்எஸோட டாப் 5 கண்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் கண்ட்ரிபியூஷன் மத மாற்றத்தை தடுக்கிறது. கிறிஸ்தவ மதத்தவரும் இஸ்லாம் மதத்தினரும் இந்துக்களை மதமாற்றம் செய்கிறாங்க. இது நூற்றுக்கணக்கான வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெல் ஆயில்டு மிஷனரின்னு சொல்லலாம். இந்த கன்வர்ஷனுக்கு வெளிநாட்டிலே நிறைய பணம் வருது. இங்கே இருக்கிற மிஷனரிஸ் நிறையா முயற்சிகள் செஞ்சு இங்கே இருக்கிற இந்துக்களை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெல் ஆயில்டு ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னாலும் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக மதமாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு 2 சாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, 8 மாநிலங்கள். அதில் அஸ்ஸாம், திரிபுராவை தவிர மீதி ஒரு 6 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களில் 1901ஆம் ஆண்டு சென்சஸ் படி, கவர்மெண்ட் சென்சஸ் படி கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 2.6%. இப்போ 2011 அஃபிஷியல் சென்சஸ் கணக்குப்படி இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? தோராயமாக கெஸ் பண்ணுங்களேன். 68%. நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மலைவாழ் மக்கள்னு நமக்கு தெரியும். இவங்க வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்கு. 1981 மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 800 இந்துக்கள் முஸ்லீம் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்களாம். அப்போது அது பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சான். சரி, ஆர்எஸ்எஸ் இதை எப்படி தடுக்கிறாங்க? இவங்க என்ன மிஷனரிஸோட போய் சண்டை போடுறாங்களா? இல்லை. எதனால மலைவாழ் மக்கள்லாம் ஈஸி டார்கெட்டாக ஆறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸே இருக்கிறது இல்லை. ஆர்எஸ்எஸ்ல வனவாசி கல்யாண ஆசிரம் அப்படின்னு ஒரு துணை அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க 1950களில். இந்த அமைப்பு மூலம் மலைவாழ் மக்கள் இருக்கிற கிராமங்களில் இவங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு தராங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னால் என்னது? கல்வி அறிவு போதிக்கிறது, அப்புறம் அடிப்படை மருத்துவம், அப்புறம் விடுதிகள் கட்டித்தராங்க. இங்கே இவங்களோட ரீச் எவ்வளோ தெரியுமா இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் வனவாசி கல்யாண ஆசிரம் வந்து கிட்டத்தட்ட 64,000 கிராமங்களில் ஆக்டிவாக இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் பயனடைகிறாங்களாம் ஆண்டுதோறும். இதில் 1 லட்சம் பேர் மாணவர்கள். அப்புறம் ஒரு 5 லட்சம் பேருக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்புறம் இவங்க இன்னொரு துணை அமைப்பும் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் ஏக்கல் வித்யாலயா. இது என்னன்னா, இது வந்து ஒரு ஓராசிரியர் பள்ளிக்கூடம். இந்த ஓராசிரியர் பள்ளிக்கூடம் எங்கே தெரியுமா நடத்துகிறாங்க? மோஸ்ட்லி மலைவாழ் கிராமங்களில், அப்புறம் ரொம்ப ரிமோட் ஏரியாஸில். அங்கெல்லாம் இருக்கிற மக்களுக்கு படிப்பு வசதி இல்லை. அங்கே ஒரு ஆசிரியர்களை கொண்டு இவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. இது வந்து 1989 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 85,000 பள்ளிக்கூடங்கள் இதே மாதிரி நடத்துகிறாங்களாம் ஆர்எஸ்எஸ் குரூப்பில். கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் ஆண்டுதோறும் பயன்படுறாங்களாம். இது வரைக்கும் இவங்க ஆரம்பித்ததுலேருந்து 1 கோடி குழந்தைகளுக்கு எழுத்தறிவு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக தான் பார்க்கப்படுது, பணம் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் மூலம் எவ்வளோ பேர் கல்வி சேவையை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு துணை அமைப்பு கூட இருக்குது. இதுக்கு பேர் சேவா பாரதி. இவங்களும் கிராமப்புற மக்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சு தராங்க. கிட்டத்தட்ட 5,000 இடத்துல பேசிக் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்களாம். 10,000 பள்ளிகள், விடுதிகள், முதியோர் கல்வி இயக்கங்கள்லாம் நடத்துகிறாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு தொழிற்பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான வழிமுறைகள் செய்து கொடுத்து சுய தொழில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் செய்கிறாங்க. இந்த சேவை மூலம், இதே மாதிரி துணை அமைப்புகளோட சேவைகள் மூலம் இவங்க மத மாற்றம் நடைபெறதை தடுக்க முயற்சிக்கிறாங்க. மற்ற மதத்தில் இருக்க மாதிரி மதம் மாற்றங்கிற ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம இந்து மதத்தில் இல்லை. அட்லீஸ்ட் இருக்கிறவங்களையானு தக்க வைக்கணும்ல, அதுக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸோட இந்த சேவை தேவையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரிபியூஷன் பார்த்தோம்.
ரெண்டாவது கண்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு புகலிடம் கொடுத்தல். பாதிக்கப்பட்ட இந்துக்களா? அப்படி இல்லாம இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. தமிழ்நாட்டில் வேணா அது உண்மையா இருக்கலாம். ஆனா இந்தியால பல்வேறு இடத்துல, பல்வேறு காலகட்டத்தில இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. தங்களோட நிலம், வீடு, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, உயிர காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 1946ல ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான்னு ஒரு தனி நாடு வேணும்னு போராட்டத்த ஆரம்பிச்சாரு. அப்போ கல்கத்தா, நவகாளி போன்ற இடங்கள்ல இந்துக்கள் தாக்கப்பட்டாங்களாம். கொல்லப்பட்டார்கள். அங்க எவ்வளோ தெரியுமா கேஷுவாலிட்டீஸு? கிட்டத்தட்ட ஒரு 10,000 இந்துக்கள் கொல்லப்பட்டார்களாம். 15,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்களாம். அவங்களோட வீடு, சொத்து எல்லாம் சூறையாடப்பட்டன. பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1947ல நாடு 2ஆ பிரிஞ்சப்போ, பஞ்சாப், சிந்து மாகாணங்கள்லேருந்து இருக்கிற இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தான்லேருந்து துரத்தப்பட்டார்களாம். ஆயிரக்கணக்கான ஹிந்து டெட் பாடிஸ் பஞ்சாபுக்கு வந்துட்டே இருந்துச்சாம். லட்சக்கணக்கான இந்துக்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க. தங்களோட சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு. இதே மாதிரி 1971ல பங்களாதேஷோட போர் வந்தப்போ ஹிந்துக்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 1990ல காஷ்மீரில் ஹிந்துக்கள் கொல்லப்பட்டப்போ அவங்க வந்து மற்ற மாநிலங்களில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்டு அகதிகளாக வரும் இந்துக்களுக்கு இவங்க ஆதரவு அளிக்கிறாங்க. உணவு, உடை, உறைவிடத்தை கொடுத்து அவங்கள டெம்பரவரியாக செட்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களோட அவங்களுக்கு இது வசதியான இடத்துக்கு அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 1947ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ரிலீஃப் கேம்ப்ஸ் நடத்தினாங்களாம் ஆர்எஸ்எஸ்ல, நார்த் இந்தியா முழுவதும். அங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்சம் இந்துக்களுக்கு இவங்க ஆதரவு அளித்து அவங்கள குடியமர்த்தினாங்களாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 1990களில் தான் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் படிப்போம், டிவி, ரேடியோவில் நியூஸ் பார்ப்போம். அப்போ கூட காஷ்மீரில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஹிந்துக்கள்லாம் தாக்கப்படுறாங்கிற செய்தி கூட எங்களுக்கு தெரியாது. நம்ம நாட்டு அரசாங்கம் இந்துக்களுக்கு உதவி செய்கிறத விடுங்க, அரசாங்கமும் நம்ம நாட்டு மீடியாவும் இதே மாதிரி சம்பவத்தெல்லாம் கூட மறைச்சிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருவாங்க போல இருக்கு. இப்போ சொல்லுங்க, ஆர்எஸ்எஸோட இந்த சேவை தேவையா இல்லையா? 2 கண்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். 3வது கண்ட்ரிபியூஷன் என்னது? அடிமை மனநிலையை தகர்த்தல். நம்ம நாடு 200 வருஷமா ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டை மக்களை மனதளவிலும் அவங்க அடிமைப்படுத்தினாங்க. நாம் நம்முடைய தன்னம்பிக்கையை இழந்தோம். தாழ்வு மனப்பான்மைன்ற கிணத்துல குதிச்சோம். அங்கேருந்து மீண்டு வர முடியல. இந்த அடிமை மனநிலையை அகற்ற ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறாங்க? இந்தியாவோட தொன்மையான கலாச்சாரம், கலைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அழியும் மொழிகள் இவைகளெல்லாம் மீட்டெடுக்க அவங்க முயற்சி செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யோகா, ஆயுர்வேதம் இதுக்கெல்லாம் ஊக்கம் அளித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அழிந்து வர சமஸ்கிருத மொழியை உயிர்ப்பிக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. இயற்கை விவசாயம், விவசாயிகளோட பிரச்சனையெல்லாம் முன்னிறுத்தறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. சுதேசி பொருளாதாரத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் கோவில்களோட பாதுகாப்பு, புனரமைப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இந்தியாவோட பண்டைய இலக்கியம், வரலாற்று பெருமைகள், அறிவியல் வளர்ச்சி முதலியான டாபிக்ஸில் நிறையா புக்ஸு, பப்ளிகேஷன்ஸ்லாம் இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, அதனால நிறையா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, ஓகே. ஆனால் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் சரி செஞ்சுருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் சைனாவை பாருங்கள், இல்லை எந்த ஒரு சிறிய நாட்டை கூட எடுத்து பாருங்கள். அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் என்ன படிக்கிறாங்க தெரியுமா? அந்தந்த நாட்டோட பெருமைகளையும் சாதனைகளையும் தான் முதல்ல படிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் நம்ம நாட்டு பெருமைகள் எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு வெளிநாட்டுக்காரங்களோட பெருமைகளை மட்டுமே படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சொல்லுங்க, ஆர்எஸ்எஸோட இந்த சேவை தேவையா இல்லையா?
இப்போ ஆர்எஸ்எஸோட 4வது கன்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு தனி மனித மேம்பாடு. ஆர்எஸ்எஸோட பேசிக் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ஷாக்கா தினந்தோறும் நடக்குது. அந்த ஏரியாவுல இருக்கிற சுயம் சேவகர்கள் ஒரு பொது இடத்துல மீட் பண்றாங்க. உடற்பயிற்சி, யோகா, அப்புறம் குழு விளையாட்டு இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. அப்புறம் தேசபக்தி மற்றும் சேவை மனப்பான்மை வளர்க்கறதுக்கான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. நாட்டு நடப்பை பத்தி பேசுறாங்க. இந்த ஷாக்கா மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் வலிமை, உள்ள தெளிவு, சேவை மனப்பான்மை, தேசபக்தி இதெல்லாம் ஊட்டுறாங்க. இதன் மூலம் ஒரு நல்ல சிறந்த குடிமகன்களை உருவாக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பல்வேறு இயற்கை சீற்றத்தெல்லாம் நடக்கிறப்போ, இந்த ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாங்க அங்க. அ இது ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த ஒரு தனி மனித மேம்பாடு வந்து ஒரு பெரிய சேவை தான். இது தேவையா? இல்லையா நாட்டுக்கு? இப்போ ஆர்எஸ்எஸோட கடைசி கன்ட்ரிபியூஷன் 5வது கன்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பங்களிப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1951ல ஜனசங்கம்ங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்கள் அடிப்படையில தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 1980ல பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள பின்பற்றி தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான ஆர்எஸ்எஸோட கன்ட்ரிபியூஷன் என்னன்னா, 1975ல ஜனநாயகம் முடக்கப்பட்டு எமர்ஜென்சி அறிவிச்சப்போ, ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் இத நேரடியா எதிர்த்து அரசியல் களத்துல குதிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு, பல மாதங்கள், வருடங்கள் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்கள அடிப்படையா கொண்டு செயல்படுறதுனால தான், இப்போ நம்ம நாட்டுல யோகா, ஆயுர்வேதம் எல்லாம் திரும்ப பாப்புலர் ஆயிருக்கு. காஷ்மீர் முழுமையா இந்தியாவோட இணைச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, ஆர்எஸ்எஸோட இந்த அரசியல் பங்களிப்பு தேவையா? இல்லையா? இன்னைக்கு நாம 5 டாப் கன்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பார்த்தோம். மத மாற்றத்தை தடுத்தல், பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, அடிமை மனநிலையை தகர்க்கிறது, தனி மனித மேம்பாடு, அப்புறம் அரசியல் பங்களிப்பு. இந்த 5யும் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புன்சுரிப்போட இருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இப்ப ஆச்சரியத்தோட ஆர்எஸ்எஸ பார்ப்பாங்க. எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தாங்க பாருங்க. அவங்கெல்லாம் இனிமே புன்சிரிப்போட ஆர்எஸ்எஸ பார்ப்பாங்க. முகம் சிவந்திருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் கூட இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்களோட கருத்த மாத்திப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு இதே மாரி கன்டென்ட்லாம் புடிச்சதுன்னா, நம்மளோட அறிவோம் இணைவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.